அதியமான் கிட்ட ஒரு அபூர்வமான ஒரு பொருள் கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு நெல்லிக்கனி கிடைக்கிறது. அதை அவர் தன்னக்காக வைத்து கொள்ளாமல் ஔவைக்காக கொடுக்குறார். இதில் என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, எப்பயுமே இந்த உயரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, நம்மளே வச்சுக்கோங்களேன், நம்ம மனித குணம் என்ன அப்படின்னா, நம்மளை விட அந்தஸ்தில் பெருசாக இருக்கிறவங்களுக்கு, நம்மளை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொருள் ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா எப்படிப்பட்ட பொருள் கொடுப்போம்? நம்மக்கிட்ட இருக்கிறதுலே சிறந்த பொருளை கொடுப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தான் நம்மளுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நம்ம பரிசாக கொடுப்போம். அதே இது நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, இல்லை நம்மளால் ரொம்ப கண்டுக்கப்பட வேண்டாதவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பரிசாக கொடுக்கும்போது என்ன கொடுப்போம்? நமக்கு எது தேவையில்லையோ அதை கொடுப்போம், நமக்கு எது வேண்டாததோ அதை கொடுப்போம். போனால் போகுது அப்படின்னு கைக்கு கிடச்ச எதையாவது ஒன்று கொடுப்போம். இதுதானங்க உலக வழக்கம். இப்போ அதியன் யார்? அரசன். ஔவை யார்? அவனை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு புலவர் தான். ஆனால் அதியன் தனக்கு கிடைத்த ஒரு அரிய பொருளை யாருக்கு கொடுக்கிறான்? அவனை சார்ந்திருக்கிற ஒரு புலவருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், தன்னை விட தமிழ் முக்கியமானது என்பதை உணர்ந்த ஒரு மன்னன் ஆண்ட பூமி இந்த தர்மபுரி பூமி. அதற்காகவே இங்கே வாழுவதற்கு நீங்கள் எத்தனை பேரும் ஒரு கிடைத்தற்கரிய பேறு பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் அரிய ஒரு கலை திருவிழா, ஒரு புத்தக திருவிழா, ஒரு அறிவுசார் திருவிழா இந்த மண்ணில் நடப்பது என்பது ரொம்ப பொருத்தமானது. நமக்கு கிடைத்த ஒரு நல்ல விஷயத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது, முக்கியமான தமிழுக்காக தர வேண்டும் என்பது அதியன் தொடங்கி வைத்த இந்த மண்ணில் அவன் போட்டு வச்ச தொடக்கம். அதை இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிற தர்மபுரி புத்தக திருவிழாவை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை நம்ம பாராட்டுக்களாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அன்னைக்கு தொடங்கினது தமிழுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுப்போம், எங்களுக்கு இதோடைய அருமை தெரியும் என்று ஒரு மன்னன் உங்களுக்கு முன்னால் அதை தொடங்கி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் ரொம்ப அற்புதமாக பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதே இந்த மண்ணில் நாங்கள் பேசுவதற்கு ரொம்ப பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். நம்மளுடைய பண்பாடே என்ன அப்படின்னாங்க, யாராவது நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, யாராவது ஒன்று பொருள் கொடுக்குறாங்கன்னு வைங்க, ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு அதிரசமோ ஒரு வடையோ அவங்க வீட்டில் உள்ள ஏதோ ஒரு நமக்கு கொடுக்குறாங்கன்னா வெறும் டிஃபன் பாக்ஸை திரும்பி தரமாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செஞ்ச ஏதோ ஒன்று, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள், ஒன்றுமே இல்லைன்னா அன்றைக்கி பூ கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மல்லிகைப்பூவை அந்த பாக்ஸில் போட்டு திருப்பி தருவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை வெறுமனே திருப்பி தரக்கூடாது, அதில் ஏதாவது ஒன்றை வைத்து நிறைவாக தர வேண்டும் என்பது அடிப்படையிலே நம் குடும்பத்தின் பண்பாடாக இருக்கிறது. ஏன்னா வாழ்க்கை என்பதே கொடுக்கல் வாங்கல் தான் இல்லையா? வாழ்க்கைங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய வாழ்க்கையே கொடுக்கலும் வாங்கலும் நிறைந்து தான். ஆனால் எதை கொடுத்து எதை வாங்குகிறோம் என்பதில் தான் வாழ்க்கையின் அழகு இருக்கிறது. நம்ம எதை கொடுத்து எதை வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல அந்த வாழ்க்கையை நம்ம எவ்வளவு அழகாக அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்போ பணம் இருக்கிறது, பணத்தை கொண்டு எதையும் வாங்க முடியும்ல. பணத்தை கொண்டு தங்கத்தை வாங்க முடியும், ஆனால் இன்றைக்கி தங்கத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதை விட்டுருவோம். பணத்தை கொடுத்து வெள்ளி பொருட்கள் வாங்கலாம், பணத்தை கொடுத்து உணவுப் பொருட்கள் வாங்கலாம், உடைகள் வாங்கலாம், அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம், வீட்டுக்கு பயன்படுற எதை வேணுமானாலும் பணத்தை கொடுத்து வாங்கலாம், தேநீர் வாங்கி குடிக்கலாம், புத்தகங்களும் வாங்கலாம், பணத்தை கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் எதை வாங்கினால் அது நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் என்று நாம் யோசித்து பார்த்தால், இத்தனை பொருட்களை காட்டிலும் நீங்கள் வாங்குகிற புத்தகம்தான் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். மற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், அது உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், எந்த பொருளும் பணம் கொடுத்து நீங்கள் வாங்குவதை நீங்கள் பயன்படுத்தி விட்டு அதை ஒதுக்கலாம். ஆனால் வாழ்க்கையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது நீங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற புத்தகம். அந்த இடத்தில் பணம் என்பது ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைகிறது. நீங்கள் பணத்துக்கும் புத்தகத்துக்கும் ஒன்றே ஒன்று தான், ரெண்டுமே காகிதத்தால் தான் அச்சடிக்கப்படுகிறது இல்லையா? பேப்பரால் தானே பணமும் அச்சடிக்கப்படுகிறது, புத்தகமும் அச்சடிக்கப்படுகிறது. ஆனால் பணத்தை விட புத்தகம் எங்கே உயர்ந்து நிற்கிறது தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சூழலில் பணம் செல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புத்தகம் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது. அதனால் பணத்தை காட்டிலும் பணத்தை கொடுத்து வாங்குகிற புத்தகம் வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதமாக நம்மை காலம் முழுக்க காப்பாற்றுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், குடித்து முடித்து வைத்த தேநீர் அங்கேயே இருக்கிறது, படித்து முடித்த புத்தகம் வாழ்க்கை முழுக்க கூடவே வருகிறது.
நல்ல வார்த்தைல்ல. எல்லா பொருளும் நம்ம அப்படியே பயன்படுத்தி வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் புத்தகம் நம்ம கூடவே வரும். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக நம்ம வழி நடத்தி கொண்டே இருக்கும். இந்த வாசிப்பு எப்படி ஒரு உயரத்தை தரும் அப்படின்னா, அறிஞர் அண்ணா தான் ரொம்ப அழகாக சொன்னார். அவர் பெரிய படிப்பாளி, பெரிய சிந்தனையாளர். அவர் MA முடிச்சிருக்கிறார். அவரே வாழ்க்கை குறிப்பில் ஒரு வார்த்தை சொன்னார், நான் 3 MA முடித்ததற்காக பேரறிஞர் என்ற பட்டம் பெறவில்லை, நான் கன்னிமரா நூலகத்தில் அமர்ந்து புத்தகம் படித்ததற்காகத்தான் பேரறிஞர் என்று இன்றைக்கும் கொண்டாடப்படுகிறேன் அப்படிங்கிறார். இப்போ நம்ம பள்ளிக்கூட கல்லூரி பாடப்படிப்பு என்பது நம்மை மட்டும் உயர்த்தக்கூடியது. ஆனால் இங்கே நீங்கள் வாங்கி படிக்கிற புத்தகங்கள் உங்களோடு சேர்த்து இந்த சமூகத்தையும் உயர்த்தக்கூடியது என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். இங்கே நிறைய சின்ன குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய இடங்களில் வயதானவர்கள் மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் தருமபுரியில் நிறைய நடுத்தர வயது இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல்களை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த சமூகம் கல்விக்கும் அறிவுக்கும் புத்தகம் சார்ந்த வாசிப்புக்கும் முக்கியத்துவம் தருகிறதோ அந்த சமூகம் நாகரிகம் அடைந்த பண்பாடு நிறைந்த ஒரு சமூகமாக கொண்டாடப்படும். இன்றைக்கு தருமபுரி தன்னை அதில் நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதற்காகவே உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்த்துக்கள். இப்போ புத்தகம் எந்த மாதிரி உயரத்தை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம தமிழ் தாத்தா ஊவேசா ஒரு நிகழ்வுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார். மாடியில் தான் அந்த நிகழ்வு நடக்கிறது. அவர் வயதானவர் அப்படிங்கிறதுனால கூட ஒரு இளைஞர் அவர் கையை பிடிச்சி அப்படி கூட்டு வர்றார். இந்த படிக்கட்டில் ஏறும்போது அந்த இளைஞர் சொல்லிக்கிட்டே வர்றார், ஐயா படி, ஐயா படி, ஐயா படி அப்படின்னே சொல்லி கூட்டு போகிறார். அவர் மூச்சு வாங்கி நின்றுட்டு சொல்கிறாரு, படிதான் படிதான், படித்தால் தான் மேலே உயர முடியும் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது என்று சொன்னார். இப்போ வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் இந்த படி மட்டும் பத்தாது, நாம் வாசிக்கிற படிப்பும் நம்மை உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்று அவ்வளவு அழகாக அவர் அங்கே பதிவு செய்தார். ஒன்றும் இல்லை, நம்ம புஸ்தகம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. ஒரு 2 புத்தகம் நான் சமீபத்தில் படித்தது, ஆனால் பழைய புஸ்தகம். அதில் உள்ள ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சூழலாக இருக்கும். விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல. ரொம்ப பழைய நூல். அது எப்போ எழுதப்பட்டதுன்னு தெரியல, யார் எழுதுனாங்கன்னே தெரில. அப்போ எவ்வளோ பழமை வாய்ந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த நூலில் ஒரு பாடல் எனக்கு அதை படித்த உடனே அன்றைக்கி முழுக்க நான் அதையே தான் யோசிச்சுட்டே இருந்தேன். எவ்வளவு யோசித்து எழுதியிருக்கிறாங்க, எந்த காலத்திலேயோ எழுதுனது எந்த காலத்துக்கும் பொருந்துகிறது என்றால் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த விவேக சிந்தாமணியில் வருகிற ஒரு பாடல், சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர், அங்கதை கொய்து விட்டால் அழுக செய்து அந்நீர் கொள்ளும், துங்க வெண் தரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே. நான் மீனிங் சொல்லிடுறேன், பதட்டப்படக்கூடாது சரியா. இப்படியே போயிட்டே இருப்பான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் அர்த்தம் சொல்லிடுறேன். இப்போ குளத்தில் தாமரைப்பூ இருக்குன்னு வைங்க. குளத்தில் தாமரைப்பூ இருக்குது. இந்த தாமரைப்பூவுக்கு தாயும் தந்தையும் யார்? தாய் தண்ணீர், அருமையாக சொல்லிட்டீங்க. தந்தை யார்? சூரியன். சூரியன் தாமரைன்னு நான் ஏதோ அரசியல் பற்றி பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது. நான் இலக்கியம் பேசிகிட்டு இருக்கிறேன் ரைட்டா. இப்போ தாமரைக்கு தாய் தண்ணீர், தந்தை சூரியன். இது 2 இருந்தால் தான் அது உயிரோடு வாழ முடியும், சரிதானா? இப்போ அந்த தாமரைப்பூ இருக்குல்ல, அது பிஞ்சு விழுந்துருச்சுன்னு வைங்க தண்ணிக்குள்ளேயே. அதை கொய்து அந்த தண்ணியிலே போட்டுட்டோன்னு வைங்க, கொஞ்ச நாளில் என்ன ஆகும்? அதே தண்ணி அந்த பூவை அழுக வச்சிரும், அழுக வச்சு கொன்றும். அதே பூவை தூக்கி தரையில் போட்டோன்னு வைங்க, மத்தியானம் சூரியன் அந்த பூவை கருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இப்போ எந்த தண்ணீரும் சூரியனும் அந்த பூவுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றியதோ அந்த பூ தன் நிலை இழந்து விட்டால் அதே தண்ணீரும் அதே சூரியனும் அதற்கு எதிரியாக மாறிவிடுகிறது. புரிஞ்சவங்க கைத்தட்டலாம். தன்னிலை கெட்டால், இப்போ நாம் ஒரு நிலைமையில் இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு வர்றோம், ஊரே கொண்டாடும், நம்ம சொந்தக்காரங்களாம் வரவேற்பாங்க, உங்களை மாதிரி உண்டானாச்சு, அக்காலாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு கொண்டாடுவாங்க, அவ்வளவு பாராட்டுவாங்க. நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து இறங்கிட்டோன்னா யார் பாராட்டினாங்களோ யார் கொண்டாடினாங்களோ அவங்களே தூக்கி ஒரு ஓரமாக போட்டு போயிடுவாங்க இல்லையா.
இது இன்னைக்கும் இனி வரும் காலத்துக்கும் என்றைக்கும் பொருந்துகிற ஒரு அழகான உவமையை என்னைக்கோ விவேக சிந்தாமணி என்கின்ற ஒரு பழைய இலக்கிய நூல் சொல்லி இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ் எவ்வளவு அழகான விஷயங்களை நமக்கு தந்திருக்கிறது. நம்ம இதை என்னைக்காவது எடுத்து வாசித்து பார்த்துருக்குறோமா? ரொம்ப 50 ரூபாயோ 30 ரூபாயோ தான் அந்த புத்தகம். நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது இதை எடுத்து ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் திருப்புங்க. இந்த 4 வரியில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத உள்வாங்கினீங்கன்னா அன்னைக்கு யாரு கூடயும் சண்டை போடணுன்னே தோணாது. எந்த பிரச்சனையுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்காது. நம்ம அல்பத்தனமாக சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் தூக்கி ஓரமாக போயிட்டு உலகமே இவ்வளோதான்ப்பா, அந்த காலத்துலேருந்து இப்படி தான் இருந்திருக்கிறாங்க, நம்ம மட்டும் என்ன விதி விலக்கா, லைஃப்பை பார்த்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு எழுச்சியையும் இந்த எழுத்து தருவது மாதிரி இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது. நரிவிருத்தம்னு ஒரு புத்தகங்க, பெரியவங்க வேணால் கேள்விப்பட்டிருப்பீங்க. புது ஆள்களுக்கு அந்த புஸ்தகமே தெரியாது. நரிவிருத்தம் 6ஆம் நூற்றாண்டுலேயோ 7ஆம் நூற்றாண்டுலேயோ எழுதப்பட்டது. திருத்தக்கத்தேவர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. ஒன்றும் இல்லை, நரியை உதாரணமாக வச்சு அவர் நிறையா பாட்டு எழுதியிருக்கிறார். நான் அதில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். அந்த நரி வர்ற ஒரு சம்பவம். ஒரு காட்டுக்கு வேடன் வேட்டையாடுறதுக்காக போகிறான். அவன் கையில் என்ன இருக்கும்? ஈட்டி இருக்கும், ஒரு வில்லு, நல்ல நாணி ஏற்றப்பட்ட வில்லு அம்போட போகிறான். போகிறவன் காட்டுக்குள்ளே ஒரு நல்ல யானையை பார்த்துட்டான். ஆஹா, இன்னைக்கு யானையை வேட்டையாட போகிறோன்னு கையில் இருக்கிற ஈட்டியை யானை மேலே எரிஞ்சிட்டான். கரெக்டாக குறி பார்த்து எரிஞ்ச உடனே யானை அப்படியே சொலண்டு கீழே விழுந்துருச்சு. யானையை வேட்டையாடிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் விறுவிறுன்னு யானையை நோக்கி நடக்கிறான். அங்கே ஒரு பாம்பு படுத்துருக்குது. இவன் பாம்பை மிதிச்சிட்டான் கவனிக்காமல். பாம்பு படக்குன்னு இருந்துச்சு, இவனை கொத்திருச்சு. கொத்தின உடனே இவன் அப்படியே நுரையாக கக்கி கீழே விழுறான்ல, கையில் இருக்கிற அம்பால் அந்த பாம்பையும் கொண்டுறான். இப்போ யானை செத்து கிடக்குது, வேடன் செத்து கிடக்குறான், கொத்தின பாம்பும் செத்து கிடக்குது. இதுதான் சூழல். பக்கத்தில் அந்த நாணியேற்றப்பட்ட வில்லும் கிடக்குது. இப்போ அந்த வழியாக ஒரு நரி வருது. இப்போ நரியை நீங்கள் யாருங்கிறத அப்புறமா சொல்லுங்கள். நரி வருது, பார்க்குது, பெரிய யானை செத்து கிடக்குது, 6 மாதம் சாப்பிட்லாம் வச்சு. ஒரு மனுஷன் செத்து கிடக்குறான், இவனை 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். ஒரு பாம்பு செத்து கிடக்குது, 1 நாள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ பசிக்குது, என்ன சாப்பிட்லாம்? அந்த வில்லில் நாண் ஏற்றிருக்காங்கல்ல, அந்த நாண் அந்த காலத்தில் நரம்பை வச்சு தான் ஏற்றுவாங்க. அந்த நரம்பை இப்போ சாப்பிடுவோம் பசிக்கு, அப்புறமா அந்த 3ஐயும் சாப்பிடுவோன்ட்டு நரம்பை போய் கடிச்சதா இல்லையா? அது நாண் ஏற்றப்பட்ட வில்லா, நரம்பை கடித்த உடனே அந்த வில்லு சடார்னு இருந்துச்சு, அது மண்டையில் அடித்து நரி செத்து போச்சு. எப்படி கதை எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். இதோடைய மாரல் நீதி என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி 1000 அற்புதங்கள் இருக்கும்போது அல்பத்தனமான ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டு நம் வாழ்க்கையையே தொலைத்து விடுகிறோம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ பெரிய யானை இருக்குது, நீ எடுத்து சாப்பிட்ருக்கலாம், அந்த வேடனை சாப்பிட்ருக்கலாம், பாம்பை சாப்பிட்ருக்கலாம். அல்பத்தனமாக அந்த வில்லில் உள்ள அந்த நரம்பு மேலே ஆசைப்பட்டுச்சா, போய் சேர்ந்துருச்சு அந்த நரி. இது மாதிரி நரியை உதாரணமாக வைத்து ஒரு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் படித்து அர்த்தத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நரிக்கு எழுதப்பட்டதில்லை, நமக்காகவே எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஒவ்வொரு பாட்டும் தரும். இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனால் இன்னைக்கும் இந்த அறிவியல் யுகத்திலும் இந்த ராக்கெட் காலத்திலும் இது எவ்வளவு மனுஷனுக்கு பொருத்தமாக இருக்குது. நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கிறது, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு திறமை இருக்கிறது. ஆனால் அல்பத்தனமாக மொபைல் ஃபோன்லேயோ இல்லை தேவையில்லாத ஒரு சபலத்திலேயோ நம்ம வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோமா இல்லையா? அதுவும் இன்றைக்கி அடுத்த தலைமுறை நிறைய அந்த மாதிரி வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் அவங்க உட்காந்து படித்தாங்கன்னு வைங்களேன், அதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து படித்தார்கள் என்றால், என்னடா இது தேவையில்லாத அல்பத்தனமான வேலை பார்த்துட்ருக்குறோம், நமக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது கண்ணுக்கு முன்னால், அதை விட்டுட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு நினைவுறுத்தல் வரத்தானே செய்யும். அப்போ இந்த மாதிரி நான் சொன்னது 2 புத்தகத்தில் உள்ளது. அப்போ இந்த புத்தகங்கள் ஏதோ ஒரு காலத்தில் எழுதப்பட்டது, ஆனால் அதோடைய கருத்து காலத்தை தாண்டி நிற்கிறது என்றால் இதுதான் புத்தகம் சாதிக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. எப்படி நம்ம நடந்து போகும்போது இரவில் வானத்தின் நிலா நம்ம கூடவே வருமோ, அதுபோல் பூமியில் நம் கூடவே வரக்கூடிய ஒரே வழித்துணை புத்தகங்கள் மட்டும்தான் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எப்படியாவது சொல்லிடுங்க. எனக்கு தர்மபுரியில் ரொம்ப ஆச்சரியம்னா, நான் வந்த உடனே 2-3 பேர் புத்தகங்கள் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதை வாங்கி பார்த்தா ஒரு புத்தகத்தை தவிர மற்ற எல்லா புத்தகமே அவங்களே எழுதுனது, அவங்களே எழுதியிருக்கிறாங்க. அப்போ தர்மபுரியில் இத்தனை எழுத்தாளர்கள், இத்தனை கவிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதற்கு இந்த புத்தக பேரவை ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதற்காகவே நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இவ்வளோ எழுத்தாளர்கள், அதுவும் பெண்கள் தான்.
நான் எழுதின புக்குன்னு வந்து கொடுத்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் ஒரு நிலைமை இருந்தது. பெண்கள் எப்படி முன்னேற முடியும் என்கின்ற கேள்வியை வைத்தபோது பெரியார் சொன்னார், பெண்களின் கைகளில் இருக்கிற கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள், அவர்கள் முன்னேறி விடுவார்கள்னார். இப்போ புத்தகத்தை நீங்கள் கொடுக்க வேணாம், அவங்களே கொடுக்குறாங்க. நான் எழுதின புத்தகம் இது, நான் எழுதின கவிதை, நான் எழுதின சிறுகதை என்று அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் கல்வியிலும் அறிவிலும் கலைகளிலும் சிறந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி பெரியார் வந்தால் வேற ஒன்று சொல்வார். எல்லாரையுமே பார்த்து, இவங்க கையில் இருக்கிற மொபைலை பூரா பிடுங்கிட்டு புஸ்தகத்தை தயவு செஞ்சு கொடுங்க, அப்போ தான் எல்லோரும் உருப்படுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு சின்னஞ்சிறிய சிறைக்குள்ளே நம்ம சிக்குட்டு அடங்கி கிடக்கிற இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கான ஒரு நல்ல தலைப்பு என்ன அப்படின்னா, நிலவை தொலைத்தவர்கள். நிலவை தொலைத்தவர்கள். இது ஏதோ வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி கிணத்தை காணும் சார் அப்படின்னு வந்து கேட்பார்ல ஒரு படத்தில், சார் எங்கள் ஊரில் கிணத்தை காணும், நான் தோண்டின கிணத்தை. அது மாதிரி நிலவை யார் தொலைச்சாங்க? நிலவை யார் தொலைச்சாங்க? நிலவை தொலைத்தவர்கள் யார் என்றால் நாம தான். 30 வயதுக்கு மேற்பட்டு யாரெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நிலவை தொலைத்தவர்கள். ஒத்துக்கொண்டால் நீங்கள் கை தட்டலாம். நம்ம எல்லாருமே நிலவை தொலைச்சவங்க. அப்போ 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களாம் நிலவை கண்டுபிடிச்சா வச்சுருக்காங்க. அவங்க நிலவை பார்த்ததே இல்லை. 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க நிலாவை பார்த்துருக்குறோம், நிலாவோட பழகி இருக்கிறோம், நிலாவோடு புழங்கி இருக்கிறோம், நிலாவோடு பேசி இருக்கிறோம், நிலாவை பற்றி பாடி இருக்கிறோம், நிலாவை பார்த்து சோறு சாப்பிட்ருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நிலாவை முழுமையாக ஒரு 5 நிமிஷம் பார்த்து எத்தனை நாள் ஆயிடுச்சு, எத்தனை மாதம் ஆயிடுச்சு, எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கிறது. நாம் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் வாழ்ந்ததற்கு அடையாளம் தான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நம் நண்பர்களோடு சேர்ந்து கூட்டான் சோறு சாப்பிட்டோம், நிலாச்சோறு சாப்பிட்டோம். நிலா நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கூடவே வரக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். நிலாங்கிறது ஏதோ பூமியினுடைய ஒரு துணைக்கோள் தான். ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக ஒரு காலத்தில் இருந்தது. நம்ம பிறந்து கை குழந்தையாக இருக்கும் போதே அம்மா எதை காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க? நிலாவை காமிச்சு தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா, நடு வீட்டில் வை, நல்ல துதி செய். இந்த பாட்டெலாம் மறந்துட்டீங்கல்ல? அப்போ எல்லாருமே பாலியத்தை தொலைச்சிட்டோன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லி நிலா வேகமாக வரணுமா, நிற்காமல் வரணுமா, எதிர்க்க மழை இருந்ததுன்னா அது மேலே ஏறி இறங்கி மதுரைக்கு போய் மல்லிகைப்பூ வேறு வாங்கிட்டு வரணுமா, வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு நம்மளுக்காக நிலா ப்ரேயர் பண்ணணுமா. எப்படியெல்லாம் கற்பனை நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்திருக்கிறது. எங்கேயோ இருக்கிற நிலாவை இங்கே கூப்பிட்டு சாப்பாடு ஊட்டினாங்க. இன்றைக்கி நிலாவுக்கே போய் சாப்பாடு ஊட்டுகிற அளவுக்கு அறிவியல் விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது. ஆனால் யாரை காமிச்சு சோறு ஊட்டுறாங்க? அடுத்த தலைமுறை ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டா சிங்சாங்கோ உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியோ அது பாட்டுக்கு உருண்டுக்கிட்டு இருக்கும். இது வாயில் என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் வாங்கிக்கிட்டே இருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிடும் போது கூட பந்தியில் உட்காந்து பிள்ளைய எப்படி உட்கார வச்சு மொபைல் ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. ஏங்க இங்கேயாவது அவனா சாப்பிட மாட்டானாங்க? 4 பேரை பார்த்து அப்படிலாம் அவன் சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட பரம்பரையில் நாங்கள் வரல. யார் மூஞ்சிலையும் அவன் முழிக்க மாட்டான், மொபைல் மூஞ்சில் மட்டும்தான் முழிப்பான். அவன் பாட்டுக்கு என்ன வைக்கிறோமோ சாப்பிட்டுட்டு வந்துடுவான். என்னங்க என்ன சாப்பிட்டானே அந்த பிள்ளைக்கு தெரியலை, அது சாப்பாடு தானான்னு தெரியல. எதை கொடுத்தாலும் அது உள்ளி கிரைண்டரில் போட்ட மாதிரி போட்டுட்டு அதுக்கு மொபைல் பார்த்தா போதும். அதனால தான் அவங்களுடைய உடல் இன்றைக்கி ஆரோக்கியமான ஒரு நிலையே இல்லை. அதை உணர்ந்து சாப்பிட்டா தானே இது தனக்கு பிடிச்ச உணவா பிடிக்காத உணவா, இது தனக்கு ஒத்துக்கொள்ளுமா ஒத்துக்கொள்ளாதா, எதுவுமே இல்லை. மொபைலை தூக்கி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி இப்படி ஒரு அடுத்த தலைமுறையை நாம் வளர்த்துருக்குறோம். என்னைக்காவது நிலாவை காமிச்சு இதுதான் பௌர்ணமி, இதுதான் நிலான்னு நிலா குறித்த விஷயங்களை நினைவுகளை என்றைக்காவது அவர்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோமா? நாமளே நிலாவை தொலைச்சிட்டோமே. எப்படி நம்ம பிள்ளைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ நிலாவை அறிமுகம் செய்ய முடியும்? நிலா என்பது வெறுமனே அது ஒரு கோள் மட்டும்தானா? நிலா என்பது நம்முடைய நினைவுகள் இல்லையா? சின்ன வயசில் நம்ம நண்பர்களோட விளையாடிட்டு குடுக்குடுன்னு வீட்டுக்கு ஓடுவோம். நைட்டு அப்போல்லாம் 9 மணி வரைக்கும் விளையாடுவோம், 9-10 மணி வரைக்கும்லாம் விளையாடுவோம். அப்படி ஓடும்போது அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே ஓடுவோம். நிலா நம்ம கூடயே வரும். வீட்டுக்குள்ளே வாசலில் வந்து எட்டி பார்ப்போம், நிலா வந்துருச்சு. உள்ளே போய் அப்போல்லாம் சின்ன வீடாக தான் இருக்கும், அந்த கிச்சன்கிட்ட ஒரு ஜன்னல் இருக்கும், அது வழியாக எட்டி பார்த்து, நிலா என் கூடயே வருதுமா, நான் டெய்லி பார்க்குறேன், என் கூட மட்டும்தாம்மா நிலா வருது, நிலாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. மறுநாள் சொல்லுவான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நிலாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. எப்படா சொல்கிற? நேற்று ஃபுல்லாக பார்த்தேன்டா, என் கூடயே வந்தது.
குளராதடா, நிலா என் கூட வந்துட்டு இருந்ததுடா அவன் சொன்னான் இல்லையா. அப்போ நிலாவை ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலா அன்னைக்கு இருந்தது. மொத்தத்துக்குமே ஒரே ஒரு நிலா தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலா கூட வழித்துணையாக, வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஒரு காலத்தில் நிலா நம் கூடவே பயணித்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலா எங்கே போச்சு? நிலா பற்றி எத்தனை கதைகள், எத்தனை கவிதைகள், எத்தனை மூட நம்பிக்கைகள் கூட நம்மக்கிட்ட வளர்ந்தது இல்லையா. நிலாவை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுவோம். அப்போ நிலாவில் ஒரு கரை இருக்கும், பாட்டி உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ தெளிவாக நம்ம இருக்கிறோம் பாருங்கள். காலையில் வாக்கிங் போனால் கூட நடையோடு தொடங்குகிற அந்த பயணம் வடையோடு தான் முடியும். வடையவும் நம்ம தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது. அப்படியே இட்லியோட சேர்த்து 2 வடையும் வச்சிரு. பொங்கல் சாப்பிடணுன்னா வடை இல்லாமல் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு வடை ரசிகர்களாக மாறிட்டோம். அதனால தான் நிலாவுக்கு ஒரு வேளை நாளைக்கு நம்ம போனால் கூட அங்கே ஒரு பாட்டி உட்காந்து வடை சுடணுமையா, அனுப்பி விடியான்னு ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடி நம்ம ஆயா போயிடுச்சு. நிலாவுக்கு போய் உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மீம்ஸ் போட்டாங்க, ஆம்ஸ்ட்ராங் அப்படி தான் நிலாவில் இறங்கி உள்ளே போகிறார். பாட்டி சொல்லுது, வாயா பேராண்டி 2 வடை சாப்பிடு அப்படின்னு இருக்கு. அவன் பயந்து போய் நிற்கிறான். அப்போ அங்கே நிலாவில் ஒரு ஆயா உட்காந்து, பாட்டி உட்காந்து வடை சுட்டாங்க என்கின்ற அளவுக்கு நம்மால் ஒரு கதையை, ஒரு கற்பனையை உருவாக்க முடிந்தது என்றால் நிலா நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தது. ஆனால் நிறைய இலக்கியங்கள் அந்த நிலாவில் உள்ள கரை இருக்கு இல்லையா, அதை முயலாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். அது அந்த கரை முயல் மாதிரி இருந்திருக்கு அந்த காலத்தில். எல்லா இலக்கியங்கள்லேயும் அதை பதிவு செய்திருக்கிறாங்க. ஜப்பானில் சுகிமி திருவிழா அப்படின்னு ஒன்று நடக்குமா. இந்த புத்தகம் கைக்கு தூண்டிலில் ஜென் கவிதைன்னு ஒரு புத்தகத்தை கோ லீலா அப்படின்னு ஒரு சூழலியல் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. நிறைய இயற்கை சார்ந்து அவங்க ரொம்ப நல்ல பதிவுகள்லாம் எழுதுவாங்க. அவங்க எழுதின புத்தகத்தில் இந்த சம்பவம் எழுதுகிறாங்க. ஜப்பானில் இப்போ நம்ம ஊரில் திருவிழா நடத்துகிற மாதிரி, பொங்கல் திருவிழா நடத்துகிற மாதிரி ஜப்பானில் சுகிமி அப்படின்னு ஒரு விழா நடத்துவாங்களாம். அன்னைக்கு நம்ம கொலக்கட்டை அவிக்கிற மாதிரி ஒரு இனிப்பான கொலக்கட்டை மாதிரி ஒரு பலகாரமும் நிறையா ஒரு விதமான புல்லை கதிர் மாதிரியும் வச்சு, நிலாவிலிருந்து ஒரு மனுஷன் வருவான், அவனுக்காக இதை நாங்கள் படையல் செய்கிறோம். இப்போ நம்ம சூரியனை கொண்டாடுறோம், எல்லாத்தையும் கொண்டாடுறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க அப்படி கொண்டாடுவாங்களாம். இந்த கதை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததா ஜப்பானில் ஒரு புராண கதை இருக்கிறது. என்ன அப்படின்னா, அங்கே நிலாவிலிருந்து ஒரு பழைய மனிதன் பூமிக்கு வர்றான். ஒரு வறுமை வாய்ப்பட்ட ஒரு பிச்சைக்காரன் வேஷத்தில் வர்றான். அது ஏன் தெரியல, வர்றவங்களாம் பிச்சைக்காரங்களாக தான் வர்றாங்க. நம்மளை சோதிக்கணும்னா பிச்சைக்காரங்களாக இருந்தால் தான் சோதிக்க முடியும் போல். அப்போ அந்த மனிதன் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி வர்றான். பூமிக்கு அது நல்ல இரவு நேரம், நல்ல குளிர் நேரம். ஒரு நதியோரத்தில் உட்காந்து நெருப்பு மூட்டி ஒரு குரங்கு, ஒரு முயல், நரி 3 பேரும் உட்காந்து நெருப்பு மூட்டி எப்படி கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேரும் நண்பர்கள். இப்போ இந்த பிச்சைக்கார மனிதன் எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்களேன், ரொம்ப பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்ட உடனே குரங்கு உடனே தன்கிட்ட இருந்த நிறைய பழங்களை அவருக்கு, அந்த மனிதனுக்கு கொடுக்குது. இந்த நரி என்ன பண்ணுது, ஓடி போய் 2-3 மீன் எடுத்துகிட்டு அவருக்கு கொடுக்குது. இப்போ முயல்கிட்ட எதுவுமே இல்லை. ஐயோ, நம்மக்கிட்ட இவர் நின்றுட்டாரே, இவர் ஒன்று கொடுத்துட்டார், அவர் ஒன்று கொடுத்துட்டார், நம்மகிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்ட்டு அந்த மனிதனை பார்த்து, என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் இந்த தீயில் விழுந்துடுறேன், நீங்கள் என்னையே சாப்பிட்டுக்கோங்க. படக்குன்னு அந்த தீக்குள்ளே அந்த முயல் குதிச்சிருச்சு. அப்போ தன்னிடம் இருந்ததை கொடுத்தவர்கள் சிறந்தவர்கள் என்றால், தன்னையே தானமாக கொடுத்தவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று அந்த நிலாவிலிருந்து வந்த மனிதன் முயலை நிலாவுக்கே கூட்டு போயிட்டார். அதனால தான் நிலாவில் முயல் இருப்பது அப்படிங்கிற ஒரு உருவகம் ஜப்பானில் இன்றைக்கும் நம்பப்படுகிறது. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்பன் எழுதின ராமாயணத்தில் இதே மாதிரி ஒரு காட்சி வருகிறது. இந்திரசித்தன் இருக்கிறார் இல்லையா, ராவணனுடைய மகன். இந்திரசித்தனை பற்றி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எல்லா மகன்களும் அப்பாவின் காமத்தால் பிறந்தவர்கள், இவன் ஒருவன் தான் அப்பாவின் காமத்தால் இறந்தவன் என்று எழுதுவார்கள். அவங்க அப்பாவுடைய தகாத ஆசையில் இறந்து போனவன் தானே இந்திரசித்தன். அவன் எந்த தப்பும் பண்ணலை. அந்த இந்திரசித்தன் ராமன் லக்ஷ்மணனோடு போரிட்டு இறந்து போயிடுறான். இறந்து போய் கிடக்கும்போது மண்டோதரி அவனை மடியில் வச்சுக்கிட்டு அழுகிறாங்க. இவ்வளோ பெரிய வீரன், வீரன் அப்படின்னு சொன்னாலே விரலுக்கு முன்னாடி நிற்கிற வீரன் இந்திரசித்தன், இப்படி ஒரு பிள்ளை இறந்துட்டானேன்னு அவங்க அம்மா அப்படியே அழுகிறாங்க. அழும்போது அந்த நினைவுகளை அவங்க யோசித்து சொல்லும்போது, அவன் சிறுவனாக இருக்கும்போது என்ன பண்ணுவானா, நம்ம வீட்டு குழந்தைங்கள்லாம் சிங்க பொம்மையை வச்சு விளையாடும், அவன் நெஜ சிங்கத்தையே வச்சு விளையாடுவானான். அவன் எவ்வளவு அன்பானவன்னா, வானத்தில் இருக்கிற நிலா கீழே இறங்கி தன் கரையை அவங்ககிட்ட காட்டுமான். என் முகத்தில் ஒரு கரை இருக்குது, ஏன் இப்படி என் முகம் இருக்குதுன்னு அழுது அவன் தோளில் சாஞ்சு அழுமான். எது? நிலா.
இந்திரஜித்தன் தோல்ல இந்திரஜித்தனை தட்டி கொடுத்து சொல்வானா, அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன முயல் தான், அதை பிடிச்சி வெளியில் விட்டுட்டா நீ நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிருவ, கவலைப்படாத, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்திரசித்தன் அந்த நிலாவுக்கு ஆறுதல் கூறுவதாக மண்டோதரி பாடுவாங்க. இதை கம்பன் பதிவு செய்திருக்கிறார். இப்போ ஒரே நேரத்தில் ஜப்பானில் இருக்கிற மக்களும் என்ன நினச்சிருக்கிறாங்க, நிலாவில் இருக்கிற கரையை முயலாக நினைத்திருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவிஞனும் நிலாவில் முயல் இருப்பதாக கற்பனை செய்திருக்கிறார் என்றால், ஊருக்கெல்லாம் ஒரு நிலா, ஊருக்கெல்லாம் ஒரே கற்பனையை தந்திருக்கிறது என்பது அதை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. நல்லா தானே இருக்குது? நல்லா இருந்தால் கைத்தட்டுங்க, தப்பு கிடையாது. மாதிரி நிலா பற்றி எவ்வளவு கவிதை இருக்குது, எவ்வளவு விடுகதை இருக்குது. எங்கள் ஊர் பக்கம் ஒரு விடுகதை சொல்லுவாங்க, ஒரு கரண்டி தோசை மாவெடுத்து, ஒரு கரண்டி மாவெடுத்து ஊருக்கெல்லாம் ஒரே தோசை, அது என்ன? நிலா. ஒரு கரண்டி மாவெடுத்து ஊருக்கெல்லாம் ஒரே தோசை, நிலா. உண்மைதானே? ஒரே ஒரு நிலா தான் இருக்கிறது, ஆனால் எல்லா ஊருக்கும் எல்லா நாடுகளுக்கும் தெரிவது அந்த ஒரு நிலா தான். அப்போ யாரோ ஒரு அம்மா ஒரே ஒரு கரண்டி மாவெடுத்து சல்லுன்னு சுட்டிருக்காங்க, அது எல்லாருக்கும் நிலாவாக கிடைத்திருக்கிறது என்றால் ஒரு விடுகதை கூட எவ்வளவு ரசனையாக ஒரு உணவோடு சேர்த்து யோசித்துருக்குறாங்க. என்னைக்காவது நம்ம தோசை சுடும் போது யோசிச்சுருக்கோமா, இந்த தோசை நிலா மாதிரி இருக்கிறது? எந்த கணவனாவது மனைவிட்ட சொல்லியிருக்கீங்களா? அப்படி இருந்தால் தானமா சொல்ல முடியும். அதுவே ஆஸ்திரேலியா மேப்பு மாதிரி இருக்குது. சில பேர் இந்தியா மேப்பையே தோசை மாதிரி சுட்டு வச்சு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ தோசை சுடும்போது, ஒரு இட்லி அவிக்கும் போது இயற்கையை கற்பனை செய்து வாழ்ந்த ஒரு மக்கள் நம்மோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நினச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதுவார், இந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஒரு கவிதை எழுதுவார். என்ன எழுதுவார் அப்படின்னா, ஒரே ஒரு நிலாப்படம் மாட்ட இத்தனை ஆணி அடைத்தவன் எவன்? நீ வானத்தில் மாட்ட போகிறது ஒரே ஒரு நிலா தான், ஒரே ஒரு நிலாப்படம் மாட்ட இத்தனை ஆணி அடித்தவன் எவன்? இப்படி என்னைக்கா நம்ம யோசித்துருக்குறோமா? இத்தனை நட்சத்திரம் இருக்குது, இதை வச்சு இப்படி ஒரு கவிதையை ஒரு கவிஞன் நம்ம மண்ணில் யோசித்து இருக்கிறான். நம்ம வண்ணதாசன் அவர்கள் தான் சொல்வார், இந்த நிலவை தொலைத்தவர்கள் தலைப்பு கொடுத்ததுக்கு அவருடைய ஒரு கவிதை தான் காரணம். அவர் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், நிலா உன்னுடன் கூடவே ஓடி வருவது என்றைக்கு நின்றதோ அன்றைக்கு முடிந்தது உன் பால்யம், அதன் பின் நீ விளையாடியது எல்லாம் கள்ளன் போலீஸ் விளையாட்டு. இப்போ நம்ம விளையாடுறதெல்லாம் சும்மா வாழ்க்கையோடு விளையாடுகிற கள்ளன் போலீஸ் விளையாட்டு. என்னைக்கு நிலா நம்ம கூடவே வருது அப்படிங்கிறத நம்பி அதை நிறுத்தணும் இல்லையா, அன்னைக்கூட நமக்குள்ளே இருந்த ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது. அதோடு நமக்குள்ளே இருந்த ஒரு சிறுவன் சிறுமி தொலைஞ்சு போயிட்டாங்க. என்னைக்கு நிலாவை வெறும் நிலாவாக பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் நம்மை தேடி வர ஆரம்பித்தது. அவர் நட்சத்திரத்தை பற்றி ஒன்று எழுதினார் வண்ணதாசன். நான் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை ஒருபோதும் எண்ணியதே இல்லை. யாராவது எண்ணிருக்கிறீங்களா நட்சத்திரத்தை? வண்ணதாசன் எழுதுகிறார், நான் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை ஒருபோதும் எண்ணியதே இல்லை, கணக்கு சரியாக இருக்கும் என்று உன் நம்பிக்கை தான். இந்த ஃபினிஷிங் தான் ஒரு கவிஞன் அப்படிங்கிறது தெரியுது. கணக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இப்போ நம்பிக்கை உள்ளவங்க நம்மக்கிட்ட ஒரு 50,000 ரூபா கொடுக்குறாங்க, இந்தாங்க சார் 50,000 எண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், ஏன் அவரை நம்ம நம்புகிறோம், அதனால எண்ணி பார்க்க மாட்டோம். நம்மளுடைய சிந்தனை இவ்வளவு தான். ஆனால் அவர் சொல்கிறார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை நான் என்னதே இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். யாரை நம்புகிறார்? இயற்கையை நம்புகிறார். இப்படி ஒரு ஆர்டரில் வச்சுருக்காம்ல, அவன் கரெக்டாக தான் வச்சுருப்பான். இப்படி ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் அன்றாடம் பார்க்கிற ஒரு விஷயத்தை ஒரு கவிஞன் பார்க்கிற போது அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய விரிவாக நம் மனசுக்குள்ளே ஒரு விசாலத்தை ஏற்படுத்துகிறதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அமுத பாரதி ஒரு சின்ன ஹைக்கு எழுதினார் நிலாவை பற்றி. இது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சிந்தனையவே தூண்டக்கூடிய ஒரு சின்ன அழகான கவிதை. நல்லா கேளுங்க. இரவெல்லாம் இரவெல்லாம் நிலா கூடவே இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. இப்போ சாக்கடை தண்ணி இருக்கு இல்லையா, நைட்டு அது ஓடாமல் ஒரே இடத்துல தான் இருக்கும், அதில் நிலா தெரியுது. ஆனால் சாக்கடை தெளிஞ்சிருக்கா? சில மனிதர்கள் பெரிய விஷயம் பேசுவாங்க, ரொம்ப பெரிய மனுஷங்க மாதிரி தன்னை காமிச்சுக்குவாங்க, பெரியவங்களோடையே பழகுவாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு அல்ப புத்தி இருக்கும் இல்லையா, அது அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் போக்கவே முடியாது. அந்த சாக்கடை அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி யாராவது ஒரு மனுஷனை நிச்சயமாக வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் இவ்வளோ பெருசாக பேசுகிறான், இவ்வளோ இதாக நடந்துக்கிறான், ஆனால் இவ்வளோ அல்பத்தனமாக இருக்கானே அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் நினச்சிருப்போம்ல. அதை அவர் எவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டார் பாருங்க. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை.
அது சாக்கடை தான். அதில் நிலா வந்தா என்ன, சூரியன் வந்தா என்ன, நட்சத்திரம் தெரிஞ்சா என்ன, வானவில் வந்தா என்ன, சாக்கடை தான். அப்போ நம்மளுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய கரைகளை அகற்றாமல் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், அது கோவிலுக்கு போனாலும் சரி, புத்தக திருவிழாவுக்கு போனாலும் சரி, எவ்வளவு உயரமான இடத்துக்கு போனாலும் நம்ம அடிமனதின் ஆழத்தில் இருக்கிற அழுக்கை அகற்றாமல் நம்மால் மேலே வரவே முடியாது.